இலங்கை மயிலத்துமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் அப்பகுதியில் சட்டவிரோதமாக குடியேறிய சிங்களவர்களை வெளியேற்ற கோரி நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சல் தரை பகுதியை பார்வையிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பிகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் சென்றனர். அப்போது வந்த சிங்களவரான அம்பிட்டிய சுமணரத்ன தேர் எம்பிகளுடன் வாக்குவாதம் செய்த நிலையில் போலீசாரும் ராணுவத்தினரும் அனுமதிக்காததால் எம்பிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தலைவராக மஹிந்த ராஜபக்ச தேர்வு செய்யப்பட்டார். இலங்கை கொழும்புவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2வது தேசிய மாநாடு நடைபெற்றது. முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச, பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தலைவராக மஹிந்த ராஜபக்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து புதிய அரசியல் பரிமாணத்துக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை கொழும்புவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2வது தேசிய மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதன் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சே உரையாற்றினார். அவர் பேசுகையில் அடுத்த முறை இலங்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையில் ஆட்சி அமையும் என கூறினார். மேலும் நாங்கள் சிங்கத்தை போன்றவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் 2வது தேசிய மாநாட்டில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் நெருக்கடியான சூழலில் ஆட்சிக்கு பொறுப்பேற்காமல் தப்பி சென்றவர்களிடம் மக்கள் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கப் போவதில்லை என்று பேசினார். மேலும் தமது கைகளில் இரத்த கரை இல்லை என்றும் அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தல்களில் வெற்றி பெறப் போவது உறுதி என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.